என்னம்மா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? காத்து மழையா வந்ததுல தண்ணி வேற ரோட்ல நிக்குது. ரோட்ல யாருன்னா பார்த்தா? மழை வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 நாள் தான்ப்பா. 2 நாளைக்கு உனக்கு நிவாரணம் தரணுமாமா? உங்களுக்கு எல்லாம் இதே பழகிச்சுல. நீர் வீட கட்டி மழை வந்துச்சுன்னா நிவாரணம் நிவாரணம் கேட்பீங்கல்ல. ஒரு காவா தண்ணியும் அதுவும் இதுவும் கலந்து வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது. அப்ப நம்மளும் பாதிக்கப்படுறோம் தானே அர்த்தம். காத்து மழை புயல்ல இந்த மாதிரி கருப்பு கருப்பா தண்ணி நிக்குதே, எவ்வளவு பாதிப்பு. நடந்து போக முடியல, காலெல்லாம் பாரு அலர்ஜி ஆயிட்டு எப்படி இருக்கு கஷ்டமா. நீ டெய்லி நடக்கிறதானே, உனக்கு தெரியலையா? வா, நான் உனக்கு வேணா மறுபடியும் காட்டு விடுறவா, பாரு வா வா. வாப்பா, இங்க பாரு. தண்ணின்னா எப்படி இருக்கணும்? நல்லா கிளீனா இருக்கணுமா இல்லையா? இது பாரு, இந்த மாதிரி கருப்பா இருக்குமா, இன்னொன்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா. இதுதான் நம்ம மெரிச்சிக்கணும் நடந்து போகணும். நடந்து அவ்வளவு தூரம் போறதங்காட்டி நம்ம காலு நம்ம உடம்பு என்ன ஆகும்? இந்த தண்ணியில காவாது இதுன்னு கண்டது கலந்து இருக்கா, அதுக்காக நிவாரணம் வந்தா கூட நல்லா இருக்கணும். டோக்கன் காரங்க வராங்களான்னு எதிர்பார்க்கிறேன். நாடா நல்லது, இவனும் வாங்கி தின்ன மாட்டான ஒரு 10 ரூபா. நாடா நல்லது, இவனும் வாங்கி தின்ன மாட்டான ஒரு 10 ரூபா.